வணக்கம். இது காலத்தின் குரல். விவசாயிகள் 31வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தினமும் ஒரு போராட்ட வடிவத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கும் விவசாயிகள் இன்றைக்கு குட்டிக்கரணம் எடுத்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதுமாக நெடுஞ்சாலைகளில் இருந்து டாஸ்மாக் கடைகளை குடியிருப்பு பகுதிகளுக்குள் மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் வீதிகளில் இறங்கியும் மின் கம்பங்களில் ஏறியும் தங்களது போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஒரு படி மேலே போய் ஆளும் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், கோவை தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் இன்றைக்கு ஒரு அடையாள உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் சொல்வதை அதிகாரிகள் கேட்க மறுக்கிறார்கள் என்கிற துணியில் தன்னுடைய போராட்டத்தை அவரும் கையில் எடுத்திருக்கிறார். அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக மக்கள் ஒருபுறம் போராட்டங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அரசுகள் செயல்பட மறுக்கிறதா அல்லது உண்மையிலேயே தங்களது இயலாமையை மூடி மறைப்பதற்காக இந்த மௌனத்தை சாதிக்கிறதா? விவாதிக்கலாம். நம்மோடு அதிமுக அம்மா அணியினுடைய பேராசிரியர் தீரன் அவர்கள், இதே போன்று சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு மா சுப்பிரமணியன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வானதி ஸ்ரீனிவாசன் கோவையிலிருந்து நம்மிடையே இணைகிறார். இதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திரு கனகராஜ் அவர்கள். வணக்கம். மாசு, இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து மாநிலங்களவையிலும் தொடர்ச்சியாக திமுக உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். விவசாயிகளை சந்தித்தும் கூட திமுக உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். செயல் தலைவர் மு க ஸ்டாலின் ஆதரவு தெரிவித்தார். அந்த சந்திப்பின் போதுதான் சொன்னார், ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணப்படும் என்று. குற்றச்சாட்டு மத்திய அரசை நோக்கி இருக்கிறது. விவசாயிகள் மத்திய அரசை கேள்வி கேட்டு டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து புகார்களையும் மாநில அரசு மீது சொல்கிறது. தற்போது மாநில அரசின் மீதான செயலிழந்த தன்மையை காட்டுவதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுகிறதா? பொதுவாகவே போராட்டம் யாரை நோக்கி என்பது பிரச்சனை அல்ல. அவர்களுக்கான அந்த போராட்ட குணம் என்பது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒன்று. நாளை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடவிருக்கிறோம். அவர் தான் சொன்னார், ஒரு கோரிக்கையை வென்றெடுப்பது என்பது வெறும் கோரிக்கை மனு கொடுப்பதை காட்டிலும் போராடிதான் அதை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதோடு மட்டுமல்லாமல் கோவில்களில் ஆடுகளைத்தான் வெட்டுகிறார்களே தவிர சிங்கங்களை அல்ல. எனவே நாம் ஆடுகளாக இருக்கக்கூடாது, சிங்கங்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த அளவுக்கான ஒரு போராட்ட குணம் இன்றைக்கு தமிழக மக்களிடையே மிகப்பெரிய அளவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஐயா கண்ணன் அவர்கள் தலைமையில் கடந்த 31 நாட்களாக மிகப்பெரிய போராட்டங்கள், கால் நிர்வாண போராட்டம், அரை நிர்வாண போராட்டம், முக்கால் நிர்வாண போராட்டம், ஏன் முழுமையான நிர்வாண போராட்டம், இன்றைக்கு குட்டிக்கரணம் அடித்து போராட்டம். உண்மையிலேயே உயிரினும் மானம் பெரிது என்பார்கள். அந்த ஆடையின்றி மானம் போனாலும் பரவாயில்லை என்று தமிழக விவசாயிகளின் நலன் காக்க ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து பெருமதிப்பிற்குரிய ஐயா கண்ணன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் அவர் கேட்டிருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் உடனடியாக தீர்வு அது மத்திய அரசு செய்யுமா மாநில அரசு செய்யுமா என்பதையும் தாண்டி அந்த போராட்டத்தில் இருக்கிற அந்த அந்த வேகத்தை இரண்டு அரசுகளுமே பேசி, அவர்களுடைய நோக்கமே அவர்கள் கேட்பது என்பது பிரதமரை சந்திப்பதற்கான நேரம் வேண்டும் என்பது. இப்போ மாநில அரசாங்கத்தின் சார்பில், இங்கே அதிமுகவின் சார்பில் கூட அமைச்சர்கள் கூட போய் பார்த்திருக்கிறார்கள். திமுக கழகத்தின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிதியமைச்சரை சந்திக்க செய்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லாமல் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பேசியிருக்கிறார்கள். வணக்கத்துக்குரிய திமுக கழகத்தின் செயல் தலைவர் நேரடியாகவே பார்த்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டு வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அந்த திமுகவின் கோரிக்கை என்பது இங்கே இருக்கிற முதலமைச்சர் அவர்களோடு போய் உட்கார்ந்து பேசி அவர்களுக்கென்று இன்றைக்கு ஏராளமான அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அரசுக்கு அழுத்தம் தந்து பிரதமரை சந்திப்பதற்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி இவர்களே சென்று, முதலமைச்சரே சென்றால் பிரதமர் மறுக்கப் போவதில்லை. எல்லா கட்சி தலைவர்களும் சந்தித்து தங்களது ஆதரவை விவசாயிகளுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டம் நியாயமான போராட்டம், அந்த போராட்டத்திற்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டுமாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழகத்திலிருந்து அமைச்சர்களே சென்றிருக்கிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போயிருக்கிறார்கள். ஏன் முதல்வர் சென்று பிரதமரை சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரவில்லை என்பதுதான் கேள்வி. முதல்வர் சென்றிருந்தால் பிரதமரை சந்திப்பதற்கு அவர் பிரதமர் மறுத்திருக்க போவதில்லை.
சரி, பிரதமரை சந்திப்பதற்கான வாய்ப்பினை இவர்கள் ஏற்படுத்தி தந்து இவர்களை உட்கார வைத்து பேசியிருந்தால் இவ்வளவு பெரிய போராட்டம் நீண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற விவசாயிகளானாலும் சரி, பொதுமக்கள் ஆனாலும் சரி, தமிழகத்து விவசாயிகளின் நிலை இவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று வருத்தப்படுகிற அளவுக்கு, தமிழகத்தை பார்த்து வெட்கி தலைகுனிகிற அளவுக்கு இன்றைக்கு தலைநகரிலே இந்த போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது என்பது பாரத பிரதமரும், அவருக்கு தமிழகத்தின் முதல்வருக்கும் முழு பொறுப்பு இருக்கிறது. அவர்களை அழைத்து சென்று அவருடனான பேசுவதற்கு இவருக்கு ஒன்றும் பெரிய அது விஷயமாக தோன்றவில்லை. அதை செய்திருக்கலாம். பேராசிரியர் தினம், நீங்க ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்காக தேர்தல் பணிக்குழுவில் முதலமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்களோடு 175 பேர் இருந்தார்கள். இன்றைக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவசாயிகள் போராட்டம், தமிழகம் எங்கும் டாஸ்மாக் மதுபான கடைகளை இடம் மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் வீதியில் இறங்கி மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சி, ஒரு மக்கள் இயக்கம் இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக அரசிடமிருந்து எந்த ஒரு எதிர்வினையும் இல்லை. மாறாக காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாடு அல்லது கண்ணியம் என்பதை தாண்டி ஒரு அடக்குமுறை, ஏவல் என்பதை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு கூட குறைந்தபட்சமாக தமிழக அரசு எந்த விதமான எதிர்வினையும் காட்டாமல் இருக்கிறது. மாசு அவர்கள் குறிப்பிட்டது போல முதலமைச்சர் செயல்படாத தன்மையில் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதற்கான காரணமா? இல்லை, செயல்படாமல் இருக்கிற முதலமைச்சர் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் எங்களுடைய நாடாளுமன்ற துணை சபாநாயகர் சொல்லி, அப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் போய் பார்த்து, அவர்களை அழைத்து கொண்டு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய அருண்ஜேட்லி, ஏன்னா அவங்க தேசிய வங்கிகளில் இருக்கக்கூடிய கடனை ரத்து பண்ணணும்னு சொல்லும் பொழுது அப்போ அதுக்கு நிதியமைச்சரை தான் பார்த்தாகணும், ஏன்னா அவர் தான் அதுக்கு பொறுப்பு. அதனால் அவங்கக்கிட்ட முறையீடு செய்து வைக்கின்ற கோரிக்கைகள், விவசாயிகளுடைய கோரிக்கைகள், பெரும்பான்மையான கோரிக்கைகள் மத்திய அரசாங்கம் செய்து தர வேண்டிய கோரிக்கைகளாக இருக்கிறது. ஒன்று, நதிகளை இணைக்க வேண்டும். குறிப்பாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும். அந்த விவசாய பொருட்களுக்கு, உற்பத்தி பொருட்களுக்கு கட்டுப்படியாகிற விலையை நிர்ணயம் செய்யக்கூடியது டெல்லியில் தான், மத்திய அரசாங்கம் தான் விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. அது செய்யணும். இது எல்லாமே மத்திய அரசாங்கத்தை நோக்கி இருக்கிற காரணத்தினால தான் இங்கிருந்து விவசாயிகள் அங்கு சென்று போராட்டம் நடத்துகிறார்கள். அதில் அந்த முழுக்க விவசாயிகளுடைய போராட்டத்தை அம்மாவுடைய தமிழக அரசானது ஆதரிக்கிறது மட்டுமல்ல, அதற்கான நிவாரணத்தை கேட்டு யார் யாரிடமெல்லாம் முறையீடு செய்ய வேண்டும் அவற்றையெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிற பொழுது, ஒரு செயல்படாத அரசாங்கம் என்று சொல்வது ஒரு அரசியலுக்காக சொல்லப்படுகிற கருத்தாக இருக்கலாமே தவிர யதார்த்தமான உண்மை அதுவல்ல என்பதுதான் உண்மை. மத்திய ஆளும் பாரதிய ஜனதா அரசை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்களே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, நீங்கள் மாநில அரசை கேட்காமல், மாநில அரசிடம் உங்களது போராட்டத்தை, கோரிக்கையை முன்வைக்காமல் நீங்கள் ஏன் டெல்லியில் போராடுகிறீர்கள் என்பதுதான் அவர்களுடைய கேள்வியாகவும் இருக்கிறது. இங்கே முதலமைச்சர் தான் இதற்கான பொறுப்பை கையில் எடுத்திருக்க வேண்டும். ஏன் 31 மாதத்தை கடந்து இன்றைக்கு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், முதலமைச்சர் நேரில் சென்று பிரதமரை சந்திப்பதற்கு ஒரு அழுத்தம் தருவதற்கான நடவடிக்கை கூட ஏன் எடுக்கல? தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் நாடாளுமன்றத்தில் பேசுகிறாங்க, நேரடியாக சந்தித்து சொல்கிறாங்க. அனைத்து கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் உட்பட எல்லாரும் கோரிக்கை வைக்கிறோம். எல்லா கட்சிகளும் விவசாயிகளுடைய கோரிக்கையில் நியாயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவ்வளவு சொன்னதுக்கு பிறகு செய்ய வேண்டிய பொறுப்பில், செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறது மத்திய அரசாங்கம். அங்கே பிரதமர் நாங்கள் என்ன நினைக்கிறோன்னாக்கா, பிரதமர் வெளிநாடுகளுக்கு போகிறார், யார் யாரையோ சந்திக்கிறார், வெளிநாட்டு மூலதனங்களை எல்லாம் கொண்டு வந்ததாக சொல்கிறாரு. ஆனால் அவங்க ஊரில் டெல்லியில் அப்படி சும்மா எட்டி பார்த்தாக்கா விவசாயிகள் தெரிவாங்க. ஜந்தர் மந்தர் பகுதியில் அவங்க ஒவ்வொரு நாள் நடத்தக்கூடிய போராட்டம் உண்மையிலேயே மனவேதனை அளிக்கிறது. இன்றைக்கு கூட இந்து பத்திரிகையில் அது ஒரு கார்ட்டூனாக கூட வெளியிட்டிருக்கிறாங்க. ஆடையோடு போயிட்டு ப்ளீஸ் ஹெல்ப்புன்ற மாதிரி ஒரு பேனரை வச்சுக்கிட்டு விவசாயிகள்லாம் கேட்குறாங்க. அப்போ பாராமுகமாக பிரதமராக இருக்கக்கூடிய மாண்புமிகு மோடி அவர்கள் வேறு பக்கமாக திரும்பி நிற்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்க, சட்டையெல்லாம் கட்டி போட்டு அரை நிர்வாணமாக மறுபடியும் ஹெல்ப்புன்னு கேட்குறாங்க. அப்பயும் பிரதமர் திரும்பி பார்க்கல. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அந்த நிர்வாணமாக, முழு நிர்வாணமாக இது பண்ணி கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, கழுத்தில் போட்டிருந்த அந்த காவி துண்டை எடுத்து அவர் முகத்தை முடிக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் போடுறாங்க. ஆக ஊடகங்கள் உட்பட எல்லாமே விவசாயிகளுடைய கோரிக்கையை பாராமுகமாக பிரதமர் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான்
வலியுறுத்துகின்றன. இல்ல பேராசிரியர் தீரன் இப்படி சொல்கிற நேரத்துல தான் ஒரு பொதுநல வழக்குல தீபக் மிஸ்ரா அடங்கிய அமர்வு இன்றைக்கு தமிழக அரசை தான் குற்றம் சாட்டி இருக்கிறது. எல்லா விஷயத்துக்கும் நீங்க மத்திய அரசை சார்ந்தே இருப்பீர்களா, மத்திய அரசிடம் கேட்டு பெறுவதிலேயே முழு காலத்தையும் செலவிடுவீர்களா, விவசாய தற்கொலை பிரச்சனை என்பது மிகப்பெரிய அளவிலான ஒரு மனிதாபிமான அடிப்படையில அணுக வேண்டிய பிரச்சனை, இது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இது வரைக்கும் நீங்க என்ன திட்டங்கள் தீட்டி இருக்கிறீர்கள், விவசாயிகள் பிரச்சனை தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு கண்டனம் எழுப்பக்கூடிய வகையில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இல்லை, அவர் கேட்கறதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். எங்களுடைய இந்த ஆண்டு பட்ஜெட்டில் வந்து வேளாண் துறைக்கு வந்து 1680.73 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம். நீர்வளத்துறை விவசாயத்தோட தொடர்புடையது, அதுக்கு 4791 கோடி ரூபாய் பண்ணி நீர்நிலைகளை எல்லாம் ஆழப்படுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதோட மக்கள் விவசாயிகள் பங்கெடுக்கிற மாதிரி குடிமராமத்துக்கு முதல்ல 100 கோடி, இப்போ இந்த பட்ஜெட்டில் கூட 300 கோடி ஒதுக்கி இருக்கிறோம். அதே போல் நீங்கள் வார்தா புயலில் பாதிப்புக்கு வந்து ஒரு பைசா கொடுக்கல மத்திய அரசாங்கம், அதுக்கு வந்து 585 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஊரக வறுமை ஒழிப்புக்காக 469 கோடி, நகர வறுமை ஒழிப்புக்காக 272 கோடி, விவசாய பயிர்க்கடனுக்கு 7000 கோடி, அதே போல் இந்த இதுக்கு வந்து என்னது கால்நடைத்துறைக்கு வந்து விவசாயத்தோட தொடர்புடையது 1161. இப்படி மாநில அரசாங்கம் தனக்கு இருக்கின்ற நிதி பற்றாக்குறையில் கூட விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஏராளமான திட்டங்களை நாங்கள் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனால் மத்திய அரசாங்கம் வந்து நமக்கு கொடுக்க வேண்டிய பணங்கள் வந்து ஏறத்தாழ முன்னால் இருந்த நிதியமைச்சராக இருந்த முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் பழனிசாமியாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இவர் நீதித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஜெயக்குமார் எல்லாருமே சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து 70,000 கோடி ரூபாய் வரல வந்து மாநில அரசுக்கு தர வேண்டிய பாக்கி இருக்குது மத்திய அரசாங்கம், அது முறையாக வர வேண்டியது. சர்வ சிக்ஷா அபியான் என்று சொல்லக்கூடியதுக்கு 1000 இது மாதிரி ஒரு பட்டியலே போட்டு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இதில் வந்து ஒன்றுமே செய்யாமல் இருக்கும் பொழுது நாங்கள் வந்து மத்திய அரசாங்கத்திட்ட கேட்காம வேறு யார்கிட்ட கேட்போம்? அவங்க கொடுத்தா தானே இங்கே வந்து பணம் இருக்கும். திருமதி வானதி, ஒட்டுமொத்த குற்றச்சாட்டும் மத்திய அரசு நோக்கித்தான் கைகாட்டப்படுகிறது. இன்றைக்கு விவசாயிகள் அங்கு போராடுவதுதான் சரி, மாநில அரசு தங்களால் இயன்ற எல்லா உதவிகளையும் எல்லா திட்டங்களையும் விவசாயிகளுக்காக செய்து கொண்டிருக்கிறது, இங்கு ஒரு நெருக்கடி நிலையை உருவாக்கி இருக்கிறது மத்திய அரசு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் சேர்த்தே வைக்கப்படுகிறது. முதல்ல இந்த பிரச்சனையை 2 விதமா பாருங்க. ஒன்று விவசாயிகளுடைய போராட்டம், இன்னொன்று சகோதரர் தீரன் அவர்கள் வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டு. 70,000 கோடி ரூபாய் எங்களுக்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதி அல்லங்க அது. 70,000 கோடி ரூபாய் வேண்டும் என்று தமிழக அரசு முன்வைத்திருக்கின்ற கோரிக்கை அது. கிட்டத்தட்ட 3 வருட காலத்திற்குள்ளாக 2014 ஆரம்பிச்சு 17 வரைக்கும் 21% அதிகமான நிதி தமிழகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 36,000 கோடியிலிருந்து கிட்டத்தட்ட 45,000 கோடிக்கு மேல தமிழக அரசுக்கு கிட்டத்தட்ட 21% நிதியை 3 வருடத்திற்குள்ளாக உயர்த்தி கொடுத்திருப்பது மத்திய அரசு. நான் 2வது பிரச்சனைக்கு வரேன். விவசாயிகளுடைய போராட்டம். விவசாயம் என்பது மாநில அரசாங்கத்தின் பட்டியலில் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான துறை. இந்த விவசாயிகளுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புறேன். குறிப்பாக கடந்த ஒரு 8 மாதத்திற்கு முன்னால தேங்காயுடைய விலை ரொம்ப வீழ்ந்து போச்சு. நான் இந்த விவசாயிகளுடைய ஒரு மிக முக்கியமான கோரிக்கை, விலை நிர்ணயம் இந்த நம்மளுடைய விளைபொருட்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று. அப்போ விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள், தென்னை விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று நானும் எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளும் டெல்லியில் சென்று விவசாயத்துறை அமைச்சரை அதிகாரிகளை சந்தித்தோம். அப்போது குறைந்தபட்ச ஆதார விலை என்பது கொப்பரைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. நாங்க சொன்னோம், விலை குறைஞ்சிடுச்சு, நீங்க விலை உயர்த்தி கொடுக்கணும், அப்ப குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்த வேண்டும் என்றவுடன் விவசாயத்துறை அமைச்சர், உங்கள் கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது, ஆனால் எங்களுடைய விதிகளின்படி நீங்கள் மாநில அரசாங்கத்திடமிருந்து பரிந்துரை வர வேண்டும். ஏனென்றால் உங்கள் மாநிலத்தில் மட்டும்தான் இந்த கொப்பரையினுடைய விலை வீழ்ச்சி இருக்கிறது என்று நீங்கள் கோரிக்கையோடு வருகிறீர்கள் என்றால் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமைக்கும் நாங்கள் அதை செய்ய முடியாது. உங்கள் மாநில அரசு அந்த கோரிக்கையை முன்னெடுத்து வந்தால் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்றார்கள். நாங்கள் இங்கே தமிழக அரசை அணுகினோம், ஒரு காரியம் நடக்கல. இது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் கொப்பரை கொள்முதல் விலையை மத்திய அரசு உயர்த்த முடியாது. இந்த சிக்கலான விஷயத்தை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். விவசாயம் மாநில அரசாங்கத்தோட பட்டியல் இருக்கு. என்ன மத்திய அரசு நிதி கொடுத்தாலும் 1 ரூபாய் கூட
மாநில அரசாங்கத்தின் கைகளில் சென்றுதான் அதற்கு பின்பாக மக்களிடம் சென்று செல்ல வேண்டுமே தவிர நேரடியாக மத்திய அரசு நிதி உதவி செய்ய திருமதி வானதி, இப்ப நம்ம இந்த பரஸ்பர குற்றச்சாட்டு, இங்க மாநில அரசு மத்திய அரசை கை காட்டுவதும் மத்திய அரசு மீண்டுமாக மாநில அரசை கை காட்டுவதும் இல்ல, அப்படிங்கறத தாண்டி அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள்ல மத்திய அரசிடம் கேட்டு பெற வேண்டிய விஷயங்கள்னு சில விஷயங்கள் பட்டியலில் இருக்கிறது. குறைந்தபட்சமாக அந்த விஷயத்திற்கு கூட செவிசாய்க்க மறுப்பது, ஒரு 31 நாட்களை கடந்து இத்தனை வகையான போராட்டம், நிர்வாண போராட்டம் நடத்தி மிகப்பெரிய ஒரு தலைகுனிவு, இது விவசாயிகளுக்கு இல்ல அரசாங்கங்களுக்கு என்றெல்லாம் விமர்சனம் எழுந்த பிறகாக கூட குறைந்தபட்சமாக அந்த கோரிக்கைகளுக்கு கூட செவிசாய்க்க முடியாத நிலைமையில மத்திய அரசு இருக்கிறதா? எப்படி சொல்றீங்க? மத்திய அமைச்சர்கள் அத்தனை பேரும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பார்த்திருக்காங்க. இந்த போராட்டம் ஆரம்பித்த உடனே தமிழகத்தை சார்ந்த மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் போராட்டம் நடக்கக்கூடிய இடத்துக்கு சென்று விவசாயிகளை சந்தித்து விவசாயத்துறை அமைச்சரை பார்ப்பதற்காக ஏற்பாடு செய்தார். நீர்வளத்துறை அமைச்சர் செல்வி உமா பாரதி அவர்களை சந்திக்க ஏற்பாடு செய்தார். அதற்கு பின்பாக 2 முறை மத்திய நிதியமைச்சர் பாராளுமன்றம் நடக்கும் போது கூட 2 முறை விவசாயிகளை சந்தித்திருக்கிறார்கள். ஆக மத்திய அரசில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள், பிரதமர் மோடி அவர்கள் தலைமையின் கீழாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர்கள், சம்பந்தப்பட்ட கோரிக்கை தொடர்பான அமைச்சர்கள் இவர்களோடு முழுமையாக கேட்டறிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை காவிரி மேலாண்மை வாரியம், நம்ம ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய கோரிக்கை அது. மத்திய அரசாங்கம் இன்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருப்பது என்ன? காவிரி மேலாண்மை வாரியத்தை இருக்கக்கூடிய சட்ட விதிகளின்படி நேரடியாக சுப்ரீம் கோர்ட் அமைக்க முடியாது, அதை பாராளுமன்ற சட்டத்தின் வாயிலாக அமைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை மத்திய அரசு அபிடவிட் வாயிலாக உச்சநீதிமன்றத்தில் கொடுத்திருக்கு. வழக்கு நிலுவையில் இருக்கிறது. ஒருவேளை உச்சநீதிமன்றம் மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு எங்களுக்கே உரிமை இருக்கிறது என்று சொன்னால் அதை அமைப்பதற்கு மத்திய அரசு தயாராக இருக்கிறது. ஆக மேலாண்மை வாரியம் என்பது இன்று கோர்ட்டிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயமாக அதை அமைத்து தருகிறோம், பாராளுமன்றத்தின் வாயிலாக அமைத்து தருகிறோம், அந்த வழக்கு நிலுவை முடிந்ததற்கு பின்னால் என்று மத்திய அரசு சொல்கிறது. இதை எப்படி உடனடியா நாங்க இங்க போராட்டம் நடத்தும் போதே முடிச்சு கொடுக்க முடியும்? ஒண்ணு இல்ல, அந்த விஷயத்தை தாண்டி உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள்ல விவசாயிகளினுடைய வங்கி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுது. ஆனா விவசாயிகளினுடைய பிரதான கோரிக்கைகள்ல ஒண்ணு பொதுத்துறை வங்கிகளில் வாங்கிய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை. அந்த கோரிக்கை தொடர்பா நீங்க சொல்ற மாதிரி நிதியமைச்சரோ அல்லது மற்ற துறை சார்ந்த அமைச்சர்களோ சந்தித்து பேசினாலும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன? சகோதரர் அவர்களே, உத்தரப்பிரதேசல விவசாயிகளோட கடன்களை யார் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க? பாரதிய ஜனதா அரசு. மாநில அரசுன்றாங்க. மாநில அரசு. பாரதிய ஜனதா கட்சியோட மத்திய அரசா மாநில அரசா? மாநில அரசு. மாநில அரசு. ஏன் தமிழ்நாடு அரசு பண்ணக்கூடாது? பொதுத்துறை வங்கிகளில் வாங்கிய கடன்கள் பண்ணக்கூடாது? இங்க கூட்டுறவு வேளாண் கடன்கள்ல வாங்கிய கடன்களை அரசியல் காரணங்கள் இதுல மிகப்பெரிய அளவுல முன்வைக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இங்க குற்றச்சாட்டா இருக்கு. திருமதி வானதி. சகோதரர் அவர்களே, நீங்க முதல்ல எங்கிட்ட என்ன கேள்வி கேட்டீங்க? உத்தரப்பிரதேசல தள்ளுபடி பண்ண நீங்க ஏன் தமிழ்நாட்டுல பண்ணக்கூடாது? தமிழ்நாட்டுல பிஜேபி அரசாங்கம் இல்ல, இங்க இருக்கிறது ஒரு இன்னொரு அரசாங்கம் இருக்கிறது, அவர்கள் ஏன் தள்ளுபடி செய்யக்கூடாது? ஒன்று. நீங்க சொல்லக்கூடிய கேள்வி ஏதோ பாஜக தனியாக உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் தள்ளுபடி பண்ண மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குறீங்க. தயவு செஞ்சு அப்படி கேட்காதீங்க. அங்க மத்திய அரசு உதவி செய்யல. நான் இன்னும் கூட இன்னொரு விஷயத்தை சொல்றேன். உத்தரப்பிரதேசனுடைய தேர்தல் நடத்துகின்ற பொழுது அங்கு தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னது பாரதிய ஜனதா கட்சி. ஆட்சி அமைந்ததற்கு பின்னால் அந்த உத்தரப்பிரதேச முதலமைச்சர் பிரதமரை அணுகுகின்ற பொழுது மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கின்ற நீங்கள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும், அதை நீங்கள் தான் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதனால் இன்று மாநில அரசாங்க விவசாயிகளுடைய கடன்களை அதே போலத்தான் பாராளுமன்ற தேர்தலிலும் தேர்தல் அறிக்கையில விவசாயிகளுக்காக மிகப்பெரிய திட்டங்கள், மிகப்பெரிய விஷயங்கள்லாம் தேர்தல் அறிக்கையில முன்வைக்கப்பட்டது. கடந்த கால பட்ஜெட், மத்திய அரசினுடைய பட்ஜெட் விவசாயிகளுக்கான பட்ஜெட் என்றே சொல்லப்பட்டது. ஆனால் அது தொடர்பான எந்த விஷயமும் செயல்பாட்டுக்கு வரல. அதன் மூலமா விவசாயிகள் பலன் பெறலன்னா அது மாநில அரசுக்கானது, இது மத்திய அரசுக்கானதுன்னு எப்படி பிரிச்சு பார்க்க முடியும்? நான் இதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், மத்திய அரசு 20,000 கோடி ரூபாயை நீர்வள திட்டங்களுக்காக நபார்டு வங்கி மூலமாக ஒதுக்கியது. எது? கடந்த வருஷம் பட்ஜெட்ல. இந்த வருஷம் இன்னும் திருப்பி அதிகமா 5% சேர்ந்திருக்கு இயற்கை விவசாயத்திற்கு தொடர்பா. அதே போல இந்த உள்ளூர் நதிகளை இணைப்பதற்காக, நீர் ஆதாரங்களை பெருக்குவதற்காக தனியாக நிதி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
மத்திய அரசு கொடுக்கின்ற நிதி முறையாக மாநில அரசாங்கம் அந்த திட்டங்களுக்கு சரியாக செயல்படுத்துகிறதா என்பதை அமல்படுத்த வேண்டியதும் கண்காணிக்க வேண்டியதும் மாநில அரசு. பணம் கொடுக்கிறது மட்டும்தான் மத்திய அரசோட வேலை. நாங்க பணத்தை கொடுத்தாச்சு, அந்த வேலை கீழே போய் விவசாயிகளை சென்றடையவில்லை என்றால் பொறுப்பேற்பது யார்? இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க பொத்தாம் பொதுவாவே எல்லா கேள்வியும் போடுறீங்க. இல்ல, பொத்தாம் பொதுவா இல்ல, பொதுத்துறை வங்கிகளில் வாங்கிய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கிறது என்கிற கோரிக்கையை விவசாயிகள் மத்திய அரசிடம் வைக்கிறார்கள். அந்த கோரிக்கைக்கு மத்திய அரசு சொல்லக்கூடிய பதில், மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக பாரதிய ஜனதா சொல்லக்கூடிய பதில் என்ன? தேர்தல் அறிக்கையில கட்டாயம் தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுடைய கடன்களை ரத்து செய்வோம் என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்லவில்லை. திட்டங்களை, விவசாயிகளுடைய வாழ்க்கைக்கான திட்டங்களை கொடுப்போம் என்று சொன்னோம். இப்போ திட்டங்களை நாங்க தான் கொடுத்துட்டு இருக்கோம். பயிர் பாதுகாப்பு இன்சூரன்ஸ், சின்ன 2% இன்சூரன்ஸ் தொகையில மிகப்பெரிய அமௌண்ட் கிடைக்கக்கூடியது. அவங்களுக்கான மண்வள அட்டைக்கான மிகப்பெரிய தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான கடன் அட்டை, விவசாயிகள் ஏதாவது ஒரு விதத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டால் ஆரம்பிச்சு அவர்களுடைய ஏதாவது இயற்கை ரீதியாகவோ அல்லது வேறு விதமாகவோ மரணம் ஏற்பட்டால் கூட மத்திய அரசாங்கம் இவ்வளவு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு மேல உடனடியா விவசாயி கொடுக்கிற வாக்குறுதியாக இல்லை என்று சொன்னாலும் இப்ப கோரிக்கை முன்வைக்கப்படுகிற போது அதை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு எதுவும் இருக்கா? விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக தற்கொலை செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையில தான ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அதில் அதை ஏற்கக்கூடாது என்கிற நிலையில் ஏன் மத்திய அரசு இருக்கிறது தான் விவசாயிகளினுடைய கேள்வி. பொதுத்துறை, நீங்க விவசாயிகம் என்பது தொடர்ச்சியாக ஒரு 2 வருஷ காலத்துல 3 வருஷ காலத்துல விவசாயிகள் பிரச்சனை வரல. தொடர்ச்சியாக கடந்த 50 ஆண்டுகளாக விவசாயம் புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கிறது. விவசாயிகளை பற்றிய அக்கறை முந்தைய ஆட்சியாளர்களுக்கு இல்லாத காரணத்தால இன்னைக்கு கண்ணு முன்னால நம்மளுக்கு சோறு போடுற விவசாயி தற்கொலை செய்யறத பார்க்கக்கூடிய துர்பாக்கியமான நிலைமையில இருக்கும். ஆனா நான் இன்னொரு வித்தியாசத்தை சுட்டிக்காட்ட விரும்புறேன். பொதுத்துறை வங்கிகள், நீங்க அங்க சுத்துறீங்க, ஒவ்வொரு கோரிக்கையா கேட்டுட்டே வந்தீங்க. இப்ப பொதுத்துறை வங்கிகளுக்கு ஏன் நீங்க தள்ளுபடி பண்ணக்கூடாதுன்னு கேக்குறீங்க. பொதுத்துறை வங்கிகள் அப்படிங்கிறது நாடு முழுக்க இருக்கக்கூடிய வங்கிகளுக்கு விவசாயிகளுக்கான ஒட்டுமொத்தமாக ஒரு திட்டமாகத்தான் இதை செயல்படுத்த முடியும். ஒரு மாநில அரசாங்கத்தில் ஒரு மாநிலத்திற்குள்ளாக மட்டுமே இதை அமல்படுத்த முடியாது. இது ஏன் என்று கேட்டால் நாளை மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய விவசாயிகள் அது தொடர்பான விஷயங்கள் எல்லாம் வரும்போது மத்திய அரசு ஒரு பாலிசி மட்டும்தான் எடுக்க முடியும். இப்போது பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கிகளில் வாங்கப்பட்ட கடன்களை பற்றி ஒரு முடிவு எடுக்க வேண்டி இருக்கு. அதனால எவ்வளவு அரசாங்கத்திற்கு, மத்திய அரசாங்கத்திற்கு அதுல இருக்கக்கூடிய நிதி பிரச்சனை இருக்கு, அது எந்த அளவுக்கு நாம் அவர்களுக்கு ஈடுகட்ட முடியும் என்பது எல்லாமே ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு மாநில அரசாங்கத்திலும் தனித்தனியாக தகவல்களை பெற்று நாம செய்யக்கூடிய வேலை. போராட்டம் நாங்க நடத்தும் போதே இருக்கக்கூடிய நதிகளை இணைச்சாகணும், மேலாண்மை வாரியம் அமைச்சாகணும், எங்களுக்கு உடனடியாக வங்கிகள் கடன் தள்ளுபடி பண்ணியாகணும், எங்களுடைய விலை பொருட்களுக்கு சரியான விலை நாங்கள் நிர்ணயம் செய்யலாம். எல்லாமே உடனடியாக செய்ய முடியாதனாலும் அவர்கள் கேட்பது உத்தரவாதம் மட்டும்தான். பேசலாம் திருமதி வானதி. தீரன் குறுக்கிட விரும்பினார். அதாவது சகோதரி நிறைய உத்தரவாதம் இல்ல, செயல்படுத்தக்கூடிய அரசாக நாம் மாற வேண்டும். அதாவது பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டைப்பாக்கு கிலோ எவ்வளோன்னு சொல்கிற மாதிரி இது அவங்க சொல்கிறது. நான் கேட்குறது என்னென்னா, மத்திய அரசாங்கம்னு ஒன்று தனியாக இருக்கா? மாநில அரசாங்கம் கொடுக்குற வரி பணம் தான் மத்திய அரசாங்கத்துக்கு இருந்து போகுது, அதிலிருந்து தான் அவங்க திருப்பி தராங்க. இங்கே தமிழகத்திலிருந்து 90,000 கோடி ரூபாய்க்கு மேலே ஆண்டுக்கு இங்கிருந்து வரி பணம் போகுது. இதில் இன்னொன்று, மாநில அரசு பங்கு கேட்க முடியாத அளவிற்கு சூழ்ச்சியாக செஸ் வரி என்று மத்திய அரசாங்கம் விதிக்கிறது. அதில் மாநில அரசாங்கம் பங்கு குறவே முடியாது. இப்படிலாம் நிதி நெருக்கடிகளை மாநில அரசாங்கத்துக்கு ஏற்படுத்துவது மத்திய அரசாங்கம். அதனால தான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எங்ககிட்ட 90,000 கோடி ரூபாய்க்கு மேலே வாங்கிட்டு, சகோதரி சொல்கிறது தப்பான கணக்கு, முன்ன 22,000 கோடி கொடுத்தாங்க, இப்போ 33,000 கோடி இன்னும் கொடுத்துருக்காங்க. ஆக இது மாநில கேட்டு பெற வேண்டிய நிதிகளையே மாநில அரசு மத்திய அரசு நதிகளை இணைப்போன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது பாஜக அரசு. இன்னைக்கு 4 வருஷம் ஆக போகுது. ஏதாவது ஒரு சிறு முயற்சியா, கங்கையில கொண்டு போய் 1 லட்சம் ரூபாய் கொட்டுறாங்க, அதை தூய்மைப்படுத்த போறேன்ட்டு. ஆனா இதுவரை எதுவும் அவங்க சொன்னதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். அதனால மாநில அரசாங்கம் செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா எங்க அதிகாரத்துக்கு உட்பட்ட வகையில் இருக்கிறதெல்லாம் நாங்கள் செய்யறோம். ஆனால் மத்திய அரசாங்கமானது என்ன செய்கிறது? விலை நிர்ணயம் மட்டத்தில் ஒரு பாரபட்சத்தை நான் சொல்றேன். கோதுமையும் நெல்லு ஒரே விவசாயி தான், விவசாயத்துக்கு ஒரே இதுதான் செலவாகுது. ஆனா கோதுமைக்கு கொள்முதல் விலை அதிகப்படுத்துது மத்திய அரசாங்கம், ஒரு கண்ணில் வெண்ணெய். ஆனால் நெல்லுக்கு விலை நிர்ணயம் பண்ணும்போது விலையை குறைச்சி நிர்ணயம் பண்றாங்க, இதில் சுண்ணாம்பு. ஆக இந்த கோதுமை நெல்லு பயிர் விவசாயிகளில் கூட பேதம் பார்க்குற மத்திய அரசாங்கம் அவங்க கையில் விலை நிர்ணயம் பண்ற அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு
எல்லாத்துக்கும் மாநில அரசாங்கம் தான் காரணம்னு சொன்னா என்ன காரணம்? உங்களுக்கு மேலாண்மை வாரியம் அதிகார இன்னைக்கு என்ன பண்றாங்க? ஒரு புது ட்ரிபியூனலை உருவாக்குறாங்க. இல்ல அந்த மாநில அரசு உண்மையில் விவசாயிகளினுடைய பிரச்சனை அந்த மாநில அரசினுடைய பிரச்சனையாக இருந்தா அதை ஏன் அரசாங்கம் ஒரு முதலமைச்சர் அந்த விஷயத்தை ரொம்ப அதிகாரப்பூர்வமாக கொண்டு போய் மத்திய அரசிடம் கேட்டு பெறுவதற்கான பிரச்சனை என்ன இருக்கு? அங்க சிக்கல் என்ன? தமிழக அரசு தற்போது ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கிறது, அதுதான் காரணம்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. நிலையான அரசு தான். ஒரு முறைக்கு 2 முறை சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்புல வெற்றி பெற்று காமிச்சிருக்கிறோம். இது ஒரு பெரும்பான்மையான அரசு. முன்ன இருந்த மாதிரிலாம் சிறுபான்மை அரசு கிடையாது. அதனால நாங்க ஆனா இவங்க என்ன மிரட்டல் எல்லாம் விட்டு பார்க்கலாம். ஆனா பணங்காட்டு ஒரே நிமிஷம் நான் வரேன். 4 வருஷம் ஆச்சு கவர்மெண்ட் அமைஞ்சு 4 வருஷம் ஆச்சுனாரு, 3 வருஷம் தாங்க ஆயிருக்கு. இன்னொரு 3 வருஷம் என்ன பண்ணீங்க? நதிகளை இணைக்க வேண்டும் என்று இந்த ஒரு இன்ச்சு கூட நவுத்தலையே. வாஜ்பாய் காலத்துடைய கொள்கை சார். அவர் மோடி மட்டும் இல்ல, வாஜ்பாயே அரசு கொடுத்த வாக்குறுதி நதிகளை இணைக்கிறது. நான் ஓபில இருக்கேன், நீங்க குறுக்க பேச அலோவ் பண்ணீங்கன்னா நான் பேச முடியாது. பேசலாம் மேடம். மாநில அரசாங்கத்திற்கு கொடுக்கக்கூடிய நிதியை அவர்கள் முறையாக பயன்படுத்தி விவசாயிகளுக்கான உதவிகளை செய்ய முடியும் என்றால் இந்த துர்பாக்கியமான சூழல் தமிழகத்திற்கு வந்திருக்காது. இரண்டாவது, இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலை ஆதாரங்களை எல்லாம் தமிழக அரசு ரொம்ப சரியா வச்சிருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. அணைகளை தூர்வாரல, குளம் குட்டைகள் ஆக்கிரமிப்பு, ஆறுகள்ல கொண்டு போய் கழிவுநீர் சேர்த்துறது, மணல் திருட்டின் காரணமாக ஒட்டுமொத்தமாக ஜீவாதார நதிகள் எல்லாம் இறந்துட்டு இருக்கோம். இது விவசாயிகளை பாதிக்காதா? அப்ப இதுக்கெல்லாம் மத்திய அரசு தான் காரணமா? மாநில அரசாங்கத்திற்கு பங்கு இல்லையா? திரு கனகராஜ், இங்க 2 தரப்பும் மாறி மாறி பரஸ்பரம் குற்றச்சாட்டு என்கிற ஒரு விஷயத்திற்குள்ளாகத்தான் வருகிறார்கள். இங்க விவசாயிகளினுடைய நலன் காக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயம் பிரச்சனையினுடைய ஆழத்துக்கு சென்று அவசியம். திருமதி வானதி பேசலாம். எப்படி பார்க்கறீங்க? உங்க சகோதரி வானதி சீனிவாசன் பேசினாங்க. 50 வருஷம் 60 வருஷ பிரச்சனையெல்லாம் நீங்க தீர்க்க வேண்டாம். உங்கள் மேனிஃபெஸ்டோவில் என்ன சொன்னீங்க? 1.5 மடங்கு தருவேன்னு சொன்னீங்களா? விவசாய விளைபொருளுக்கு என்ன விலை இருக்கோ அதை போல் 1.5 மடங்கு. நீங்கள் அதை பரிசோதிக்கவாது முயற்சி பண்ணீங்களா? February 20 2015 ஆட்சிக்கு 6 மாதத்துக்குள்ளே சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டீங்கன்னா எங்களால் அது செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் உங்கள் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்க அடுத்த விஷயம் என்னது? இன்புட் எல்லாவற்றினுடைய விலையவும் குறைப்போம் என்று அடுத்தது சொல்லியிருக்கீங்க. நீங்கள் குறைச்ச ஒரு இன்புட்டோட விலையை சொல்லுங்கள். அடுத்து அது மாநில அரசு கொடுக்கல. இது ராதா மோகன் சிங் போன மாதம் 16 பார்லிமெண்ட்டில் பேசுனது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு பாருங்கள். சென்டர் டு பேர் த காஸ்ட் ஆஃப் ஃபார்ம் லோன் வெய்வர் இன் யூபி, அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சேஸ். இதை ஒட்டி டிஸ்கஷனும் நடந்திருக்கு. நீங்கள் இதில் அந்த 36,000 கோடியை மத்திய அரசாங்கம் கொடுக்கும் என்று மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் அது மாநில அரசு கொடுத்ததுன்னு சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், இது அவர் சொல்லியிருக்காரு, ரெக்கார்டில் இருக்குது, டைம்ஸ் ஆஃப் இந்தியா. இது ஒன்றும் எங்கள் தீர்க்கதிலிருந்து போட்டதில்லை. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவினுடைய 16/3/2017 அன்று பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய விஷயம். அடுத்து தமிழ்நாட்டுக்கு நிதி அதிகமாக கொடுத்ததா சொன்னீங்க. தவறு. நீங்கள் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம், மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி திட்டங்களுக்கு வருகிற நிதிகளையும் சேர்த்து ஆக்சுவலாக நீங்கள் என்ன பேசிக்கிறீங்கன்னா 32% 42% ஆக்கிட்டோம் அப்படின்னு. ஆனால் 42% ஆக்கின பிறகு தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டியதில் எவ்வளவு கிடைச்சது? 1000 கோடி ரூபாய் கம்மியாக கிடைத்திருக்கிறது என்று நீங்கள் இப்போது ஆதரித்து கொண்டிருக்கக்கூடிய ஓபிஎஸ் சட்டமன்றத்தில் பேசினார் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நான் என்ன கேட்க விரும்புகிறேன், நீங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு இதில் எந்த விதமான பங்குமே இல்லைன்னா நான் கேட்க விரும்புகிறேன், இது எல்லாம் மாநில அரசாங்கத்தின் கையில் தான் இருக்குன்னா யூபிஏ இருக்கிற போது நீங்கள் பேசிய நீங்கள் வச்ச விமர்சனங்களுக்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லையா? அது மோசடியா? இந்த 1.5 மடங்கு விலை தர்றதுன்னு சொன்ன மாதிரி அது மோசடியா? நான் கேட்க, அதாவது ஜனங்கள் சாகுறாங்க. தற்கொலை நடந்தபோது மகாராஷ்டிராவில் போய் அவர் என்ன பேசினார்? தற்கொலை செய்து கொண்டவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு பிரதமர் வேட்பாளராக இருந்த நரேந்திர மோடி நாங்கள் வந்தால் இதெல்லாம் நிறுத்துவோன்னு சொன்னார். அப்போ அது என்ன மகாராஷ்டிராவுக்கு மட்டும்தான் பொருந்துமா? தமிழ்நாட்டுக்கு பொருந்தாதா?
நீங்கள் யூபியில் செய்கிறத நான் இப்போ இது வந்து பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. யூபியில் செய்கிறது எனக்கு ஏன் பொருந்தாது? நீங்கள் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள். யூபியில் இன்றைக்கி நம்ம மாநிலத்தை விட கடுமையான வறட்சியா, இதை விட மோசமான விவசாய நெருக்கடி இருக்கா? அங்கே 0% இன்ட்ரெஸ்ட்டு இனிமே வாங்குகிற லோனுக்கலான்னு பிரதமர் போய் பேசுகிறார். உங்கள் மேனிஃபெஸ்டோவில் சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏன் அதை செய்யக்கூடாது? இதை மத்திய அரசாங்கம் செய்யவே கூடாதா? திரு கனகராஜ், திருமதி வானதி குறுக்கிட விரும்பினாங்க. நீங்க முன்வைத்த கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லட்டும். வானதி. பார்லிமெண்டோட ப்ரொசீடிங்ஸ் பத்தி பேசினார். அக்ரிகல்ச்சர் துறை அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சர் உத்தரப்பிரதேச மாநிலத்தினோட ரெப்ரசன்டேஷன் அதனோட கோரிக்கையாக எடுத்த ஒரு எம்பியா வச்ச வாதம். ஆனால் நடந்தது என்ன? மத்திய அரசு பிரதமர் யூபியில் இருக்கக்கூடிய இந்த கடன்கள் பொறுத்து நாங்கள் எதுவும் செய்ய முடியாது, நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பின்னால் பணத்தை கொடுத்தது. நீங்க சொன்னீங்களே மேனிஃபெஸ்டோல 0% இன்ட்ரெஸ்ட். ஆமா, உத்தரப்பிரதேசனுடைய மாநிலத்தினுடைய பிஜேபி சொன்னது. இன்று அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள், அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் மாநில அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கா, மத்திய அரசு பண்ணிட்டு இருக்கா? நீங்க ரொம்ப அழகா ஏதோ பிரச்சனையும் 2 கட்சிகளும் இருக்கக்கூடிய மத்திய அரசுல பிஜேபி இருக்காங்க, மாநிலத்துல பிஜேபி இருக்கிறதால ஒன்றாக சேர்க்க பார்க்கிறீர்கள். அதுவல்ல. இல்ல இது ராதாமோகன் சிங் சொன்னது, நான் சொல்லல. இன்று விவசாயத்திற்கு அதிகமான பட்ஜெட்ல நீங்க அதிகமான நிதி ஒதுக்கீடு பட்ஜெட்ல நடந்தது மட்டுமல்ல, விளைபொருட்களுக்கான விலை நிர்ணயத்தில் நாங்க என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அதை நிறைவேற்றிட்டு இருக்கோம். கடந்த ஏப்ரல் 14 டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்த நாள் அன்று ஆன்லைன் வாயிலாக விவசாயிகளுடைய விளைபொருட்களுக்கான சந்தையை உருவாக்கி காட்டுவோம்னு சொல்லி இன்னைக்கு நாங்க வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வருட காலத்திற்குள்ளாக நாட்டில் இருக்கின்ற 576 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் இந்த விளைபொருட்களுக்கான விலை, அதிகமான விலை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை நாங்க செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆக விவசாயிகளுக்கு சிறிது சிறிதாக அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் முன்னேறி வருவதற்கான திட்டங்களை அறிவித்து அதன் செயல்பாட்டிற்கு இறங்கிட்டோம். மாநில அரசாங்கத்திற்கு இதுல பங்கு இல்லையா? நாங்க குற்றம் சாட்டுறோம்னு சொல்றீங்க, பிளேம் கேம் பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க. அங்கிருந்து பால இங்க, இங்கிருந்து பால அங்க. அதுவல்ல, இருக்கிற நடைமுறையை நாங்க சொல்லி ஆகணும். பயிர் பாதுகாப்பு இன்சூரன்ஸ் திட்டம் மற்ற மாநிலங்கள்ல எப்ப செயல்படுத்தப்பட்டது, தமிழகத்துல எப்ப செயல்படுத்தப்பட்டது? கிட்டத்தட்ட அறிவித்ததற்கு பின்னால் 8 மாத காலம் தூங்கிக் கொண்டிருந்தது யார்? மற்ற மாநிலத்துல எல்லாம் அந்த திட்டம் அமல்படுத்ததுக்கு பின்னால 8 மாச காலத்துக்கு பின்னாலதான் தமிழ்நாடு அரசாங்கம் பயிர் பாதுகாப்பு இன்சூரன்ஸ் பத்தி கவலைப்பட்டாங்க. அப்போ பணத்தை நாங்க கொடுத்து திட்டத்தையும் கொடுக்கிறோம், செயல்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கின்றவர்கள் செயல்படுத்தாமல் விட்டால் பிஜேபி ஆபீஸ்ல இருந்து கொண்டு வந்து கொடுக்குறீங்களா? இல்ல மேடம், நீங்க பேசுறதுல நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது, நீங்க நிறைய ஏராளமான விஷயத்தை சொல்றீங்க. இல்ல நான் கேக்குறது, நீங்க 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 கேள்விகளை எங்க கிட்ட எந்த அடிப்படையில கேக்குறீங்களோ அதே அடிப்படையில தான் நான் பதில் சொல்றேன். நான் சொல்றது நீங்க கேக்குறீங்க பிஜேபி மேனிஃபெஸ்டோ, பிஜேபி கவர்மெண்ட், அதனால பிஜேபி ஆபீஸ் பேரரா, நான் பிஜேபி ஆபீஸ் பேரரா இந்த கட்சி நடத்துகின்ற அரசாங்கத்தில் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்பதை சொல்வதன் வாயிலாக நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலா தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரே நிமிஷம். நான் கேட்டது, நீங்க நாங்க மார்க்கெட் அமைச்சோம் அதை அமைச்சோம்லாம் சொல்றீங்க. உங்க மேனிஃபெஸ்டோல இருக்கிற 1.5 மடங்கு விலை கொடுக்க முடியாது நீங்க கோர்ட்ல சொல்றீங்க. அதுதாங்க அடிப்படையான பிரச்சனை. நாங்க சந்தையை விரிவடைந்து அவ்வளவு வாங்கி தருவோம்லாம் நீங்க பேசுறது வேற விஷயம். அதுல எந்த விதமான நியாயம் இல்லை. நீங்க சொன்னது மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இன்னைக்கும் கோதுமைக்கும் அரிசிக்கும் கோதுமைக்கும் நெல்லுக்கும் பிக்ஸ் பண்றது யாரு? மத்திய அரசாங்கம் தானே. நீங்க மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த 1.5 மடங்கு கொடுப்போங்கிறத சுப்ரீம் கோர்ட்ல போய் 6 மாசத்துக்குள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு வரீங்க. இது என்ன நியாயம்? திருமதி வானதி, சுருக்கமா. இல்லைங்க, நீங்க பொத்தா பொதுவா ஒரே ஒரு குற்றச்சாட்டுல ஒரு லைன் எடுத்து பேசுறீங்க. அதுவல்ல விஷயம். என்னன்னு கேட்டா, நீங்க ஆதார விலை அப்படிங்கறது கூட பல்வேறு ஆதாரங்களை வைத்து, ஆவணங்களை வைத்து மாநில அரசாங்கம் கொடுக்கின்ற கோரிக்கை வைத்து தான் முடிவு செய்கிறது. தானே மத்திய அரசு முடிவு செய்கிறது இல்ல. இல்ல அதாவது அதுக்கு இருக்க அந்த அக்ரிகல்ச்சருக்கு இருக்கக்கூடிய கமிஷன் ஏசிசிபி அவங்க சொல்ற விலையை நீங்க நிர்ணயம் கூட இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு. ஏபிசிபி சொல்ற விலையை கூட நீங்க கொடுக்கணும்னு நான் சொல்லலங்க. நீங்க சொன்ன 1.5 மடங்கு என்னன்னு டிஃபைன் பண்ணுங்க. ஏன் சுப்ரீம் கோர்ட்ல இதை நாங்க கொடுக்க முடியாது, நீங்க அமுல்படுத்த முயற்சி பண்ணி முடியாம போனா கூட பரவாயில்ல, சுப்ரீம் கோர்ட்ல இது அமுல்படுத்த முடியாதது என்று சொல்றீங்க. இது ராதாமோகன் சிங் சொன்னதை நீங்க அதை இல்லைன்னு சொல்லுங்க. விளைபொருளுக்கு நீங்க இன்றைக்கு தனிப்பட்ட முறையில் அதற்கென்று மிகப்பெரிய இணையதள சந்தையை உருவாக்கி அவர்கள் விவசாயிகளுடைய வருமானத்தை நான் எவ்வளவு வேணாலும் விற்பங்க. நீங்க கொள்முதல் விலையை நிர்ணயிச்சீங்களாங்கிற கேள்வி
வெளியூர்ல இருந்து பேசுறாங்க. கொள்முதல் விலையை பெரிஷபிள் கூட்ஸ்க்கு அலோ பண்ண முடியாது. அவங்களே பேசிட்டு இருக்க முடியாது. வெளியூர்ல இருந்து பேசுறாங்க. பதில் சொல்றதுல ஒரு சின்ன இடைவேளை ஏற்படுது. அவங்க பதில் சொல்லி இவ்வளவு நேரமும் இதுல 90% அவங்களே பேசியிருந்தா அதுக்கப்புறம் எப்படி ஒரு சிறிய இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கிறது. பல குற்றச்சாட்டுகள் மாநில அரசு மீதுதான் முன்வைக்கப்படுகிறது. பரஸ்பரம் குற்றச்சாட்டு இல்ல, ஆனால் விவசாயிகளுக்காக போடப்பட்டிருக்கிற திட்டங்கள் செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அது அவர்களிடம் போய் சேருவதற்கான கால அவகாசம் தேவை என்கிற வாதத்தை திருமதி வானதி அவர்கள் முன்வைக்கிறார். திரு பா. சுப்பிரமணியன், நீங்க விவசாயிகளினுடைய பிரச்சனை அவர்களுக்கு செய்தது என்ன, செய்ய போவது என்ன அப்படிங்கிற இந்த பரஸ்பரம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான இந்த பேச்சுவார்த்தைகள் போய் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் தான் இங்கு போராட்டம் நடத்திதான் அரசனுடைய ஒரு கவனத்தை திருப்ப முடியும். அப்படியே போராட்டம் நடந்தாலும் கூட அரசு தன்னுடைய இயலாமையை வெளிக்காட்டாமல் இருப்பதற்காக, இதை கண்டுகொள்ளாமல் இருப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் சமீப காலங்களாக மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு உதாரணம் தற்போதைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த டாஸ்மாக் கடைகளை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் நடத்துகிற போராட்டம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் புதிதாக கடைக்காக கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் இடிக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் மின் உயர் கோபுரங்கள் ஏறி போராட்டம் நடத்துறாங்க. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள்னு எல்லோரும் இன்றைக்கு வீதிக்கு இறங்கி போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். ஆனால் அந்த போராட்டங்கள் மீதான கவனத்தை அரசாங்கம் செலுத்தவில்லை. மாறாக காவல்துறையினுடைய ஒரு அடக்குமுறை அவர்கள் மீது செலுத்தப்படுகிறதுங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. எப்படி பார்க்க? இப்போ முதல்ல எடுத்துக்கின பிரச்சனைக்கு ஒரு 2 நிமிஷம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். பெருமதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்கள் அவர் பொறுப்பேற்ற இந்த 5 ஆண்டு காலத்தில் அவர் பதவிக்குள்ளாகவே உலகில் இருக்கிற சற்றொப்ப 200 நாடுகளையும் சுற்றி முடித்து விடுவது என்கின்ற அந்த உயரிய நோக்கோடு சுற்றி கொண்டிருக்கிறார். ஏறத்தாழ 50 நாடுகளை சுற்றி முடித்திருக்கிறார். முதலாண்டில் அவர் போகிற போது ஒரு 10க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு 6000 கோடி, 7000 கோடி, 20,000 கோடி, 30,000 கோடி என்று தாராளமாக நிதியை வாரி வாரி வழங்கினார், இந்தியாவின் நிதியை. பெருமதிப்பிற்குரிய தோழர் சொன்ன மாதிரி இப்போ 29 மாநில வரி வருவாய் சம்பந்தப்பட்ட நிதி தான் அங்கே ஒட்டுமொத்த கஜானாவில் இருக்கிறது. அதை எடுத்து இது மாதிரி தாராளமாக கொடுத்தாங்க. இப்போ பிரச்சனையே செத்து மடிந்து கொண்டிருக்கிற விவசாயிகளுக்கு யார் பண்ணுறதுங்கன்னு பட்டிமன்றம் போட்டு விவாதித்து கொண்டிருக்கிற சூழல் இதுவல்ல. ஏராளமான பேர் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் மத்திய அரசு பண்ணணுமா, மாநில அரசு பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி இல்லை. சாவரவனுக்கு என்ன பதில், அவனுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு இந்த இரு அரசுகள் செய்ய வேண்டிய கடமை என்ன, அதை பற்றி தான் இப்போ சிந்திக்கணும். சார் கூட சொன்னாங்க, இப்போ நாங்கள் எல்லா துறைக்கும் நாங்கள் இந்த பட்ஜெட்டில் எத்தனை 1000 கோடி ஒதுக்கி இருக்கிறோம்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அதை சட்டமன்றத்தில் அவங்க நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்குறதுங்கிறது ஒன்று, அதுக்கப்புறம் அங்கே எந்தெந்த மாதிரியான வேலைகள் நடக்குதுங்கிறது சாருக்கு தெரியும். ஆனாலும் சரி, அவங்க ஒதுக்கின அந்த பத்திரிகையில் வர செய்தியை மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. போன வருஷம் மே மாதத்துக்கு அப்புறமா போட்ட பட்ஜெட்டில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதி 470 கோடி ஒதுக்குனாங்க. வணக்கத்திற்குரிய செயல் தலைவர் அவர்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 87 பேருக்கும் விட்ட கட்டளை என்னன்னா, 2 கோடி ரூபாய்க்கு தொகுதி மேம்பாட்டு நிதிக்கான பணிகளை நீங்கள் பட்டியலிட்டு பரிந்துரைத்து தாருங்கள். நாங்கள் 87 பேருமே கொடுத்துட்டோம். கொடுத்து 10 மாதம் ஆச்சு. இன்னும் எங்கேயும் ஒரு இடத்துல கூட 1 லட்ச ரூபா வேலை கூட ஆரம்பிக்கல. கேட்டால் நிதி இல்லைன்றாங்க. அப்போது போன வருஷம் ஒதுக்கினதுக்கே இன்னும் நிதி இல்லை. இப்போது இது மாதிரி 1000 கோடி ஒதுக்கிட்டோம், 7000 கோடி ஒதுக்கிட்டோங்கிறதெல்லாம் சும்மா வார்த்தைக்கு சொல்லின்னு இருக்கலாமே தவிர எதுவுமே நடக்கலை. நம்ம மரியாதைக்குரிய அம்மையார் கூட சொன்னாங்க, இந்த வானதி சீனிவாசன் சொன்னாங்க, அவங்க மிக திறமையாக வாதிடுகிற ஒரு அற்புதமான வழக்கறிஞர். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி இப்போ அந்த திரு மோடி அவர்கள் இங்கே கொடுக்குற தமிழக விவசாயிகளுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை தவிர்த்து விட்டு மற்றதெல்லாம் பண்ணுறாருங்கிறது தான் எல்லாருடைய குற்றச்சாட்டும். இதில் அவங்களை கூப்பிட்டு பேசுறது தான் இப்போ ஒரு பெரிய இஷ்யூவே. அது பண்ணுறதுங்கிறது வேற. அவர் ஐயாக்கண்ணு தலைமையிலான அந்த விவசாய குழுவினரை அழைத்து பேச வேண்டும் என்பது தான். இதில் என்ன கஷ்டம்னே தெரியல. எவ்வளோ நேரம் ஆக போகுது, எவ்வளோ பேரை சந்திச்சுருக்கிறாரு. இந்தி திரைப்பட கலைஞர்கள், தமிழ் திரைப்பட கலைஞர்களை சந்திக்கிறதுனா அவருக்கு அலாதி பிரியம். தொடர்ந்து சந்திக்கிறார். ஏன் விவசாயிகளை கூப்பிட்டு ஏன் அவங்க கோவணம் கட்டி இந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமாக திமுக வலியுறுத்த போகிற இந்த விவகாரத்தில் வலியுறுத்த போகிற மிக முக்கியமான விஷயம், பிரதமர் அவங்களை கூப்பிட்டு அழைச்சு பேசணும். அதுக்கு மத்திய மாநில அரசு அழுத்தம் கொடுக்கணும். இதுதான் அதுல வணக்கத்துக்குரிய செயல் தலைவர் அவர்கள் பண்ண போறது. இன்னொன்னு என்னன்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி டாஸ்மார்க் சம்பந்தமான இது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா கூட சொன்னாங்க, நாங்கள் படிப்படியாக இந்த மதுக்கடைகளை ஒழிப்போம் என்று சொன்னார்கள். படிப்படியாக ஒழிப்போம் சொன்னாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் நெடுஞ்சாலைகளில் இருக்கிற கடைகளை எல்லாம் அகற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நெடுஞ்சாலைகளை எல்லாம் அந்த உள்ளாட்சி அமைப்புகளின் மூலம் சாலைகளின் அந்த தரத்தை மாற்றி உள்ளாட்சி அமைப்பு சாலைகளாக மாற்றி அங்கேயே அந்த கடைகளை வைத்துக் கொள்வதற்கான அந்த நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்கின்ற அதிர்ச்சியான தகவல் இருக்கிறது. இதற்கும் இடையில் அந்த நெடுஞ்சாலைகளில் எடுக்கப்படுகிற கடைகளை கொஞ்சம் தள்ளி ஊருக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே போய் இடம் பார்க்குறாங்க. இப்போ எல்லா இடங்கள்லையும் போராட்டங்கள். இப்போ அந்த போராட்டத்தில் கூட இப்போ திருப்பூரில் பார்த்தோம், ஒரு பெண்ணை
அதை ஒரு துணை ஆணையர் அந்த ஏடிஎஸ்பி எப்படி அடித்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ தமிழ்நாடு முழுக்கவே இந்த மாதிரியான போராட்டங்கள். இங்கே சென்னையிலேயே கூட ஏராளமான இடங்களில் இந்த இப்போ சைதாப்பேட்டையில், இந்த மேற்கு சைதாப்பேட்டையில் சாரதி நகர் என்கின்ற ஒரு இடத்தில் ஒரு கடையை வைக்கிறதுக்கு வந்தாங்க. அது பஸ் ஸ்டாண்டு எதிர்த்த மாதிரி. டெய்லியுமே 1000-2000 பேர் வந்து காலையில் பேருந்து ஏறுகிற இடம் அந்த இடத்துல வைக்கணும். நாங்கள் வந்து அந்த அதிகாரியை டிஎம்ங்கிற சொல்கிற அந்த மேனேஜருக்கெல்லாம் கூப்பிட்டு சொன்னப்போ முடியாது, சரி நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மேனேஜர் வந்து ஆய்வு பண்ணி அந்த கடையை அங்கே வைக்கிறதுக்கான முயற்சி இல்ல. ஏற்கனவே 500 கடைகளாக அரசாங்கம் ஒரு 1000 கடைகளை எடுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ கடைகளை மாற்றுவதன் மூலமாக, நிறுத்துவதன் மூலமாக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு வருவாய் இழப்பு ஏற்படும். சார்பில் பட்டியலை போட்டோம். எங்கெல்லாம் வியாபாரம் இல்லையோ, எங்கெல்லாம் கரண்ட் கட் பண்ணி வச்சிருக்காங்களோ, எங்கெல்லாம் வாடகை பாக்கின்னு இடம் பிரச்சனையா இருக்கோ, எங்கெல்லாம் கோர்ட் டிஸ்பியூட் இருக்கோ, அந்த மாதிரி கடைகளை தான் எடுத்தாங்க. நாங்கள் 100 கடையை அது மாதிரி பட்டியல் போட்டு காட்டணும். ஒழுங்கா நல்ல வியாபாரம் ஆகிற கடை எந்த கடையும் எடுக்கல. இப்போது இந்த நடவடிக்கையின் மூலமாக கடை எடுக்கப்பட்ட ஒரு வருவாய் இழப்பு ஏற்படும். சுப்ரீம் கோர்ட் சொன்னதால வேற வழியே இல்லாம நெடுஞ்சாலையில் இருக்கிற கடைகளை எடுப்பதற்கு இன்றைக்கு எடுத்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் கூட அதுல இந்த சாலைகளின் பெயர் மாற்றத்தை உள்ளாட்சி அமைப்புகளின் பெயரிலே அந்த சாலைகளை மாற்றுவதற்கான அந்த முயற்சி என்பது மிகப்பெரிய அளவில் கண்டிக்கத்தக்கது. பப்ளிக்கு வேணான்னு சொன்னா விட்டு போயிடுவேன் தானே. அதுல என்ன வருமானத்தை வாங்கி நீங்க என்ன பண்றீங்க? இப்போ ஒன்றும் பண்ற தமிழ்நாடு அரசு, மாநில அரசு இந்த 6 ஆண்டுகளில் செய்த சாதனைகள் என்ன? ஏதாவது ஒன்று? மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா 110 விதியில வந்து தரமணியிலிருந்து மகாபலிபுரத்துக்கு 45 கிலோமீட்டர் நீளத்திற்கு உயர்மட்ட மேம்பாலம்னாங்க. 110 அறிவிச்சு என்ன ஆச்சு? இது வரைக்கும் திட்ட மதிப்பீடு. இதுல மதுரையில ஒரு துணை நகரம்னாங்க, என்ன ஆச்சு? திருமழிசையில ஒரு துணை நகரம் செய்ய போறாங்க, என்ன ஆச்சு? மதுரையில 100 கோடியில தமிழ் தாய்க்கு சிலை என்னாங்க. இதெல்லாமே 110 ஜெயலலிதா அம்மையார் அறிவிச்சதுதான். அது மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தை இந்த வருவாயின் மூலம் செஞ்சேன்னு சொல்ல முடியுமா? ஒண்ணுமே பண்ணலையே. எந்த திட்டத்தையும் செயல்படுத்தாத, அந்த மக்களை வந்து துன்புறுத்துற, அந்த மக்களை அலைகழிக்கிற, அந்த மக்களை சாகடிக்கிற அந்த மதுக்கடைகளை மீண்டும் மீண்டும் திறப்பதற்கு ஏன் போலீசாரை விட்டு வன்முறையை பிரயோகித்து அதை திறக்கணுங்கிற அந்த வெறித்தனம் இந்த அரசாங்கத்துக்கு ஏன் அப்படிங்கிறது கேள்வி. அந்த கேள்வியோட மக்கள் எதிர்க்கிறார்கள். தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவிலான ஒரு மக்கள் இயக்கம் இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. பெண்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டியும் குறைந்தபட்சமா ஒரு முதலமைச்சர் தரப்பிலிருந்து, அரசு தரப்பிலிருந்து ஒரு பதில், ஒரு எதிர்வினை கூட ஆற்றாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? மௌனமாக இருப்பதற்கான காரணம் இல்லை. இப்போ நான் வந்து அருமை சகோதரர் சொன்னதுக்கு அவங்க தலைவர் சொன்னதே நான் சொல்கிறேன். சுற்றி நெருப்பு வளையம், நடுவில் வந்து கற்பூரம் மாதிரி தமிழ்நாடு. இதில் எப்படி வந்து நாங்கள் மட்டும் அம்பல்படுத்த முடியும்னு மாண்புமிகு கலைஞர் அவர்கள் தான் பூரண மதுவிலக்குக்காக சொல்லப்பட்ட விஷயம். அதே பூரண மதுவிலக்கு கோரிக்கை இல்ல, படிப்படியான மதுவிலக்கு உங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கறத ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் கொடுத்த மாதிரி அம்மா 500 கடை மூடினாங்க. இப்போ மாண்புமிகு பழனிசாமி அவர்கள் 500 கடை மூடி இருக்கிறாங்க. நிச்சயமா வந்து இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் பார்த்தாக்கா வந்து 3000 கடைகளை தேசிய நெடுஞ்சாலை மூடுவதன் மூலமாக 12,000 கோடி ரூபாய்க்கு மேலே வருவாய் இழப்பு ஏற்படுகிறது என்றாலும் கூட நாங்கள் கொடுத்த வாக்குறுதி வந்து படிப்படியாக நிறைவேற்றணும். ஏன்னா அதில் பல பேர் வேலை வாய்ப்பில் இருக்கிறாங்க. திடீர்னு வேகமாக போகிற வண்டி வந்து சடன்னு பிரேக் போட்டாக்கா விபத்து தான் நடக்கும். அது மாதிரி வந்து வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு மாற்று பணி தருவது என்பது அதெல்லாம் முடியாத விஷயம் ஒன்றும் இல்லை. ஏற்பாடு கம்பேஷனேட் கிரவுண்டில் வேலை கொடுக்க வேண்டியவங்க காத்துட்டு இருக்கிறாங்க. பல லட்சம் பேர் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து காத்து கொண்டிருப்பவர்கள் 90 லட்சம் பேர். இந்த மாதிரி ஏராளமான பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு மாற்று பணி என்பது ஏராளமான வழிகளிலே செய்ய முடியும். சாருக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு தலைப்பு வந்து ஒட்டி நான் சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். அதாவது வந்து பொதுவாகவே வந்து எங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது, எங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்குது. என்னென்னா இந்த வங்கிகளில் வந்து இன்றைக்கு வந்து அம்மா அவங்க கூட சொன்னாங்க, வேளாண் துறை அமைச்சர்லாம் அழைச்சி போய். ஆனால் வேளாண் துறை அமைச்சர் சொல்கிறாரு உறுதியாக வந்து கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்னு தெளிவாக அறிக்கிறாரு. அதே மாதிரி உறுதிப்பட்டியல் ரிசர்வ் பேங்க் கவர்னரும் சொல்கிறாரு. இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சேர்மன் வந்து அருந்ததி பட்டாச்சாரி, இவங்க எல்லாருமே தமிழக விவகாரத்துக்கு வந்துட்டோம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கு வந்து எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிகையில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. கார்ப்பரேட்டட் முதலாளிகளுக்கு வந்து 75 லட்சம் கோடி வந்து வழங்கப்பட்ட கடன் இன்றைக்கு பேட் லோன், அதாவது வாரா கடன் அல்லது டெட் லோன், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்படி வந்து 12 லட்சம் கோடி ரூபாய் இருக்கிறது. அங்கே என்ன பண்ணுறாங்கனாக்கா, ரிவைவ் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லி வாராத கடனை எப்படி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கனாக்கா, அந்த முதலாளியை கூப்பிட்டு அவருக்கு ஒரு கடன் தொகை கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து பழைய கடன் அதில் கழிச்ச மாதிரியும் இப்போ புது கடன் மாதிரியும் கொடுக்குறாங்க. ஆக இப்படியே அவர்கள் செய்து என்ன போகுதுன்னா, ஒரு 5-6 வருடத்தில் பல லட்சம் கோடி ரூபாய்
கார்ப்பரேட் இல்ல கம்பெனி இந்த மீண்டுமாக இதே கை காட்டுகிற விஷயம் இல்ல, மாற்று வருவாய்க்கான திட்டங்களை செயல்படுத்தாத விஷயம். இந்த மாதிரியான ஒரு இயலாத சூழ்நிலையில அந்த அடக்குமுறையை மக்கள் மீது காட்டுவது, கட வேணான்னு சொல்ற போராட்டம் நடத்துகிற பெண்கள் மீது காவல்துறையின் மூலமாக நடவடிக்கை எடுத்திருக்கோம். ஏன் சொல்லணும்? இல்ல, துறை ரீதியா நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதை தவறுன்னு நாங்க மனப்பூர்வமா சொல்லி இருக்கிறோம், சுட்டி காட்டி இருக்கிறோம். அதெல்லாம் சரின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா நான் இங்க இப்ப என்ன பிரச்சனையை ஒட்டி நான் கேட்கிறேன், அதாவது முதலாளிகளுக்கு நான் பெர்ஃபார்மன்ஸ் அசெட் என்று சொல்லி நீங்கள் என்பிஎஸ் ஸ்கீம்ல ரிவைவ் பண்ணி எவ்வளோ சலுகைகளை கொடுக்குறீங்க. ஏன் வேளாண் துறை சகோதரி அவர்கள் அதுக்கு பதில் சொல்லணும். ஏன் என்பிஏவில் கொண்டு வரக்கூடாது? ஒன்று. ரெண்டாவது கேள்வி, இப்போ புதிய ஆணையம் அமைக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் சொன்னதற்கு பின்னாலும் கூட ரவி பியாஸ் நதியினுடைய அந்த நதிநீர் ஆணையத்தை கலைச்சிட்டு இப்போ புது ஆணையத்தை அமைக்கிறாங்க. அப்போ அதுலேயும் காவிரி மேலாண்மை வந்தா மறுபடியும் ஆரம்பத்தில் இப்பவே 7 முறை தீர்ப்பு கொடுத்து ஒரு சொட்டு தண்ணீர் இந்த காவிரி மேலாண்மை வாரியமும் அதே ரவி பியாஸ் மேலாண்மை வாரியம் மாதிரி கலைக்கப்படுமா? அதுக்கு உத்தரவாதம் அவங்க தருவார்களா? காவிரி மேலாண்மை அமைக்க முடியுமா முடியாதா? இதுக்கு ரெண்டுத்துக்கு மட்டும் அவங்க சொல்லணும். திரு கனகராஜ், இங்க 2 கேள்விகள். இந்த விவகாரம் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த டாஸ்மாக் கடைகளுக்கு எதிரான ஒரு போராட்டம், திமுக அழைப்பு விடுத்திருக்கிற இந்த 16ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம், இது ரெண்டும் மீதான உங்களுடைய பார்வை? இல்லை, ஒன்று இந்த திரு தீரன் அவர்கள்ட்ட கேட்டுக்கிறேன். அதிமுக தலைமைக்கு என்னுடைய வேண்டுகோள், கெயில் பைப் லைன் அமைக்கிறது மக்கள் எதிர்த்தா அது கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எங்கள் பேரூராட்சிக்குள்ளே கடை வைக்காதீங்கன்னு மக்கள் கேட்டால் அதை ஏற்கிறதுல என்ன பிரச்சனை? தயவு செய்து இதை எல்லா இடத்திலும் காவல்துறையை நீங்கள் அனுப்பாதீங்க. இது நிச்சயமாக எந்த வகையிலும் நியாயம் அல்ல. இன்னைக்கு வாய்ப்பை தந்திருக்கிறது கடைகளை மூடுவதற்கு. இதை சரியா பயன்படுத்திக்கலாம். உச்ச நீதிமன்றம் கட்டாயமாக நிதி நெருக்கடி தமிழக அரசுக்கு இருக்கிறது. நீங்கள் போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய அந்த ஓய்வு பெற்றவர்களுக்கு ஏறத்தாழ 1100 கோடி ரூபாய் நிலுவை இருக்குது. வெறும் ஓய்வூதியத்தை மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுலேயும் பிரச்சனையாக இருக்குது. எல்லா வகையிலும் கிட்டத்தட்ட கடந்த 5 ஆண்டுகளில் அது ஒரு நெருக்கடியை உருவாக்கியிருக்காங்க. பொதுவாக கடன் சம்பந்தமாக நம்ம பேசணும்னா அதை பற்றி உங்களுக்கு என்ன, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு தான் போன தடவை சொன்னாங்க. எங்களால் மேனேஜ் பண்ண முடியணும். உண்மையில் ஒரு திவால் நிலையை நோக்கி தமிழகம் போய்கொண்டிருக்கிறது என்பது மிக கடுமையான பிரச்சனை. ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் 12 ரூபாய்க்கு மின்சாரம் வாங்காதீங்கன்னு சொன்னோம். நீங்கள் போடுற ஒப்பந்தத்தில் சும்மா இருக்கிற போது 1.5 யூனிட் கொடுக்க வேண்டியிருக்கு, வாங்காதீங்கன்னு சொன்னோம். ஆனால் இது எல்லாவற்றையும் பெருமையாக பேசி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனை வறட்சி இருக்கிறது, குடிநீர் பற்றாக்குறை இருக்கிறது. உங்கள் கவர்மெண்ட்டு போய் நீங்கள் கவர்மெண்ட்டை தயவு செஞ்சு இதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. தாமிரபரணியில் கோர்ட்டுக்கு போகிறாங்க, இது கொடுக்காதீங்க குடிநீர் இல்லைன்னு சொல்லி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, குடிநீர் எக்ஸஸாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போ 30 நாளைக்கு நாங்கள் கோக்குக்கும் பெப்சிக்கும் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறீங்க. இருக்கிற தண்ணியை எடுத்தாச்சு. இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை என்னன்னு நான் கேட்க விரும்புகிறேன். மதுக்கடைகள் விஷயத்தில் நீங்கள் 1000 கடைகள் மூடியதாக சொன்னது அறிவிப்பே தவிர உண்மையில் 1000 கடைகள் மூடவில்லை. இந்த விஷயத்தையும் கூட நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் அப்பீல் பண்ண முடியும். திமுக அவங்க ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க, எங்கள் கட்சிக்கெல்லாம் இன்னும் வரல. ஒருவேளை அது வந்தால் அது என்னவென்று பரிசீலனை கண்டிப்பாக வரும். அது என்னன்னு திருமதி வானதி இங்க முன்வைக்கப்பட்ட கருத்துக்களுக்குமான பதில். அதே நேரத்தில் மது விலக்கு தொடர்பான பாரதிய ஜனதாவினுடைய நிலைப்பாடு பூரண மது விலக்கு தான் என்பது தெரியும். இந்த விவகாரத்தில் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சம்பவங்கள், மாநில அரசினுடைய காவல்துறையினுடைய நடவடிக்கை எப்படி பார்க்கிறீர்கள்? காவல்துறையினுடைய குறிப்பாக சாமலாபுரம் பகுதியில் நடைபெற்ற அந்த சம்பவத்திற்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்தோம். பாரதிய ஜனதா கட்சி பூரண மதுவிலக்கிற்காக தமிழகத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய கட்சி. குறிப்பாக இந்த அரசாங்கம் படிப்படியாக மதுக்கடைகளை விலக்கிக் கொள்வோம், மூடவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு பின்பாக கூட ஒன்று நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு பின்புற வாசலை வைத்து அதனுடைய முகவரியை மாற்றுவது, புதிதாக குடியிருப்பு பகுதிகளில் புது கடைகளை திறப்பது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். ஏற்கனவே இந்த மதுவினால் குறிப்பாக இளம் விதவைகளாக்கப்பட்ட தமிழகத்தினுடைய பெண்கள் இன்று போராட்ட களத்தில் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று மதுவினுடைய பிரச்சனை அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக அனைத்து அரசியல் கட்சிகளாலும் ஒரு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பிரச்சனை. சமுதாயத்திற்கு மிகப்பெரிய தீங்கு உருவாக்கிட்டு இருக்கிறது. அது குறிப்பா தமிழகத்தில் அரசாங்கமே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதுக்கடைகள், அது டார்கெட் வச்சு. அதனால
இந்த மதுக்கடைகள் விஷயத்தில் அரசாங்கம் உடனடியாக மூடப்பட்ட கடைகளை ஒருபோதும் புதிதாக இனிமேல் ஒரு கடை கூட தமிழகத்தில் திறக்கப்படக்கூடாது, திறக்கப்பட மாட்டோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை உடனடியாக கொடுக்க வேண்டும். அவர்கள் ஏற்கனவே சொல்லியபடி படிப்படியாக நாங்கள் மதுக்கடைகளை மூடுவோம் என்பதில் உறுதியாக இருந்து அவர்களுடைய ஆட்சி காலத்திற்குள்ளாக மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது ஒரு புறம். இன்னொன்று, சகோதரர் திமுகவை சேர்ந்த மேயர் சுப்பிரமணியம் அவர்கள் குறிப்பிடும் போது எல்லா நாட்டுக்கும் போய் 1000 கோடி 2000 கோடி 5000 கோடின்னு அள்ளி கொடுத்துட்டு வந்தாருன்னு ஒரு குற்றச்சாட்டை சொன்னாரு. ஐயா, நீங்க ஒரு விஷயம், நீங்க அரசியல்ல நீண்ட நாள் இருக்கிறவங்க, ஒரு நாட்டினுடைய உதவி என்பது பண உதவி அல்ல. ஒரு அரசாங்கம் இன்னொரு அரசாங்கம் அல்லது நாட்டிற்கு கொடுக்கின்ற உதவி என்பது நம்முடைய நாட்டில் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை அவர்களுக்கு கொடுப்பதாகவும் அந்த உதவி வரும். பொருளாதார ரீதியாக இதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் உண்டு. கடைசியா ஒரு 10 நாடுகள்ல நீங்க பாத்துக்கலாம், 10 நாட்டு பட்டியல் வேணாலும் தரோம், நம்மை எவ்வளவு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்மை சுற்றி இருக்கு இல்ல, அதே மாதிரி தமிழ்நாட்டையும் ஒரு மத்த நாடுகள்ல ஒரு நாடா தமிழ்நாடையும் பார்க்கணும் அப்படிங்கிறது. மத்த நாட்டை போலவே தமிழ்நாடு இந்த மாநிலத்தையும் ஒரு நாடா பார்த்தா நல்லா இருக்கும். எல்லா விதத்திலேயும் நீங்க தயவு செஞ்சு நான் பதில் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, நான் நேர்ல இல்ல. அதாவது இந்தியா ஒட்டுமொத்தமாக முன்னேறி வர வேண்டும். வளர்ச்சி என்பது ஒவ்வொரு பாட்டுல இருக்கக்கூடிய வீக்கமாக இருக்கக்கூடாது. அப்படிங்க நீங்க எல்லா கேள்விகளும் எங்ககிட்ட தாங்க வருது. அப்ப நான் தானே பதில் சொல்லி ஆகணும், எனக்கு டைம் கொடுத்துதானே ஆகணும். மூணு பேரு சேர்ந்து கேள்விகளை எங்கிட்ட வைக்கிறீங்க, அப்ப 3 பேரோட நேரத்துல எனக்கு கொஞ்சம் கொடுக்கணும் இல்லையா? நிச்சயமா பதில் சொல்லக்கூடிய இடத்துல வானதி இருக்கிறார்கள், அதனால தான் எல்லா கேள்விகளும் வானதி. உங்களுடைய பதிலை சுருக்கமா நிறைவு செய்யலாம் வானதி. அதே போல திமுக தற்போது அழைப்பு விடுத்திருக்கிறார், இந்த அனைத்து கட்சி கூட்டம் தொடர்பான தங்களது கருத்தையும் நிறைவுபடுத்த கேட்கிறேன். திரும்பவும் இல்ல, அனைத்து கட்சி கூட்டம் தொடர்பாக கட்சி அது முடிவு செஞ்சு அதுக்கப்புறம் அதை அறிவிப்பாங்க. ஒரு நாடாக தமிழகத்தை நீங்க ஏன் பார்க்க கூடாதுங்கிறீங்க? ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமையும் வளர்ந்தாக வேண்டும் என்றுதான் மத்திய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இத்தனை நாள் பிளானிங் கமிஷன் கிட்ட போய் கையேந்தி நிற்கின்ற நிலைமை மாநில அரசாங்கங்கள் இருந்தது. அதையெல்லாம் மாற்றி நிதி ஆயோக் வாயிலாக இன்று ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதிகமான நிதியை இந்த மத்திய அரசாங்கம் வழங்கி கொண்டிருக்கிறது. ஆக எங்களுக்கு விவசாயிகள் பிரச்சனை தீரணும், மாநிலம் மத்திய பண்ணதான் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒரு அரசியல் தலைவர் பேசக்கூடாது. உங்களுக்கு நீங்க சென்னை கார்ப்பரேஷன்ல இருக்கும்போது உங்கள் சென்னை கார்ப்பரேஷன் என்ன அதிகார வரம்பிற்குள்ளாக என்ன நிதியோட நீங்க செயல்படணுமோ அதுக்குள்ளதான் பண்ண முடியுமே தவிர மாநில அரசாங்கத்துக்கிட்ட எவ்வளவுதான் நிதி வருவாய் இருந்தாலும் அதை நேரடியா சென்னை தான தலைநகர், கார்ப்பரேஷனுக்கு அதிகமா கொடுங்கன்னு உங்களால வாங்க முடியாது. என்ன பாதிப்பு வந்தாலும் நீங்க தமிழகத்துல 21% 45,000 கோடிக்கு மேல இன்னைக்கு அதிகமாக மத்திய அரசாங்கம் சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமையும் சேர்த்துட்டீங்க. உண்மை இல்ல, இன் ரியாலிட்டி 1000 கோடி கம்மி. கனகராஜ் நிறைவு செய்றாங்க. இல்ல, அப்படியே ஒரே விஷயத்தை திருப்பி சொல்றாங்களே, அது உண்மை கிடையாது. பட்ஜெட்ல அவர் சொல்லிருக்காரு, ஓபிஎஸ் குறைவா தான் மத்திய அரசு பட்டியல் தனி, மாநில அரசு பட்டியல் தனி. 2 அரசாங்கங்களுக்கும் தனித்தனியான வருவாய் உண்டு, 2க்கும் தனித்தனி துறைகள் உண்டு. தயவு செய்து அந்தந்த துறைகளுக்குள்ளாகத்தான் ஒரு அரசாங்கம் செயல்பட முடியும் என்பதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓபிஎஸ் போன பட்ஜெட்ல தெளிவா சொல்லியிருக்காரு. 32% 42% மாத்தினாங்க. சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் எல்லாத்தையும் அதுல சேர்த்துட்டாங்க. எங்களுக்கு 1000 கோடி ரூபாய், அதனால் தமிழகத்துக்கு இழப்பு. அடுத்து வருகிற காலத்தில் 3500 கோடி ரூபாய் இழப்பு என்று அவர் பட்ஜெட்ல சொல்லியிருக்காரு. அதை என்னன்னு செக் பண்ணுங்க. சுருக்கமா நேரம் குறைவா இருக்கு. அதே பட்ஜெட் உரையின் போது திரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னார்? எங்களால் இலவசங்களை கொடுப்பதால் எங்கள் நிதி ஆதாரத்தை எங்களால் பெருக்க முடியவில்லை. நேரம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அது தெரியுது, இத மட்டும் எப்படி உங்களுக்கு தெரியாம போச்சுன்னு கேக்குறேன். கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு அவங்க சிரமத்தை குறைக்கிறதுக்காக மத்திய அரசாங்கத்தின் திட்டங்கள், மத்திய அரசு விவசாயிகளுடைய பிரச்சனையை குறைப்பதற்காக ஏன்னா வங்கிகள் தமிழக அரசாங்கத்தின் மீண்டும் நம்ம விவாதத்தை தொடங்க வேண்டாம். அதை நீங்க ஏற்கனவே முதலே வானதி நிறைவு செய்ற நேரத்துல இருக்கிறோம். நன்றி. நீங்க சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் இருக்கோ
நன்றி வானதி. போராட்ட களமாக மாநிலம் மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லா விஷயத்திற்கும் போராட வேண்டிய ஒரு சூழல் தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக ஆதாரமான பிரச்சனை. அந்த விஷயம் சார்ந்து பேசுகிற நேரத்தில் தான் நீங்கள் சொன்னது போல பந்து எல்லா புறமும் சென்று விளையாடி இருக்கிறது. அது தேவை இல்லை என்பதுதான் அனைவருடைய வாதமும் எதிர்பார்ப்பும். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை முன்வைத்த விருந்தினர்கள் நால்வருக்கும் நன்றி. காலத்தின் குரல் திக்கெட்டும் பரவட்டும்.